Hi friends, welcome back to our channel. நம்மளோட சேனல்ல நம்ம ஆல்ரெடி நிறைய ஒரு ப்ரோகிராம்ஸ்லாம் பார்த்துருந்தோம். இந்த வாட்டியும் சேம் ஒரு ப்ரோகிராம் பார்க்க போகிறோம். அதே பிளிங்க் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ப்ரோகிராம் பார்க்க சின்னதாக இருக்கும். ஆனால் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ப்ரோகிராம் என்டையராக வேறு மாதிரி இருக்கும். இதில் நம்ம ஒரு நியூ கான்செப்ட்டும் பார்க்க போகிறோம். அந்த நியூ கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் கொஞ்சம் லைட்டாக டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது. அந்த ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, இதான் அந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் நம்மளுக்கு பார்க்க குட்டியாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதில் நம்ம நியூ கான்செப்ட் ஒன்று படிக்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெம்பரரி அட்ரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் படிக்க போகிறோம். அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு உள்ளே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு போன உடனே ஃபைல் கொடுத்துக்கோங்க. ஃபைல் கொடுத்து நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன பேர்னாலும் வச்சுக்கோங்க. நான் ப்ரோக்ராம்னு வைக்கிறேன். நான் ப்ரோக்ராம் இது 4th ப்ரோக்ராம் நம்மளுக்கு. ஸோ அதனால் ப்ரோக்ராம் 4ன்னு வச்சுக்கிறேன். தென் அதே மாதிரி KV 1016AD. ஓகே, இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்போவுமே நம்ம உள்ள இன்டர்ஃபேஸ் நுழைஞ்ச உடனே கண்டிப்பாக ஒரு சென்சார் இல்லை சுவிட்ச் இருக்குன்ட்டேன். ஸோ அதனால் LD space 0 ஃபஸ்ட்டே போட்டாச்சு. இப்போது இந்த கான்செப்டில் பாருங்கள், S1 சுவிட்ச் ஆன் ஆகும்போது L1ங்கிற லேம்ப் ஆஃப் ஆகணும். L2ங்கிற லேம்ப் ஆன் ஆகணும். அதாவது S2 சுவிட்ச் ஆன் பண்ண சொல்லி L1ங்கிற லேம்ப் ஆன் ஆகணும். தென் S3 சுவிட்ச் ஆன் ஆகும்போது L1 கொடுக்கவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆஃப் ஆகணும்னு அர்த்தம். ஓகேவா, இதுதான் நம்ம கண்டிஷன். இப்போது அதே L2 லேம்ப் பாருங்கள், சேம் கண்டிஷன். L1 லேம்ப் எந்த கண்டிஷனோ அதே கண்டிஷனில் தான் L2 லேம்பும் இருக்கும். அதாவது அது S1 சுவிட்சுக்கு ஆஃப், S2 சுவிட்சுக்கு ஆனு, தென் S3 சுவிட்சில் கொடுக்கல அப்படின்னா ஆஃப் ஆகணும்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதுவும் சேம் கான்செப்ட் இருக்குது. இப்படி சேம் கான்செப்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு வரைஞ்ச டயக்ராமையே இதுக்கும் திரும்பி இன்னொரு வாட்டி S2 சுவிட்ச், அதாவது L2 லேம்புக்கு வரையணும். ஸோ இந்த மாதிரி வரைய வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இப்போ கிடையாது. அதுக்கு தான் நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம டெம்பரவரி அட்ரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். டெம்பரவரி அட்ரஸுங்கிறது அபோவ் 1000க்கு மேலே உள்ளது ஃபுல்லாக என்ன அட்ரஸ்னால் டெம்பரவரி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு S1 ஆன் பண்ணியும் எனக்கு L1 லேம்ப் கண்டிஷன் என்னது ஆஃபில் இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா LDI space 0. ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணியுமே எனக்கு செகண்ட் சுவிட்ச், அதாவது ஃபஸ்ட் லேம்ப் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இங்கே பார்த்தீங்கன்னா அதே சுவிட்சை எடுத்து நான் LDI சுவிட்சாக கொடுத்துட்டேன். எப்போ நம்ம சப்ளை இதில் ஆன் பண்ணுறோமோ அப்போ இது LDI சுவிட்சுங்கிறது என்னது, சப்ளை ஆனில் இருக்கிற டைம் சப்ளை டிஸ்கனெக்ட் ஆகிரும். எப்போ சப்ளை ஆஃபாக இருக்கோ அப்போ சப்ளை கிடைக்கும். இதுதான் LDI சுவிட்சோட ப்ராசஸர். இப்போது இந்த சுவிட்சை அதாவது இந்த சுவிட்ச் கொடுத்துட்டோம் அப்படின்னா நான் எப்போ இந்த சப்ளை ஆன் பண்ணுறனோ அப்போ எனக்கு சப்ளை கிடைக்காது. ஸோ என்ன பண்ணுறேன், எனக்கு அவுட்புட்டில் சப்ளை கிடைக்காது. இப்போ இதுவும் அதே மாதிரி செகண்ட் லேம்ப், அதாவது L2ங்கிற லேம்பும் சேம் கண்டிஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதோட அவுட்புட்டில் நான் டெம்பரவரி அட்ரஸ் கொடுக்குறேன். அவுட் கொடுத்து 1000 கொடுக்குறேன். 1000க்கு அபோவ் 1000 தான் நான் டெம்பரவரி அட்ரஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஓகே, அவுட் கொடுத்து நான் 1000 கொடுக்குறேன். தென் என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா S2 சுவிட்ச் ஆன் ஆகும்போது எனக்கு கண்டிஷன் படி ஆன் ஆகணும்னு கொடுத்துருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா LD space 1, இதுதான் எனக்கு S2 சுவிட்சு. இப்போ எனக்கு இதில் என்ன கண்டிஷன், L1 ஆன் தான் ஆகணும். அப்படின்னா என்ன ஆகணும்னா டேரெக்டாக நம்ம சப்ளை கொடுக்க வேண்டியதான். ஓகே, ஸ்பேஸ் ஏன் விட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அதுலேருந்து சப்ளை கிடைக்கக்கூடாது. ஸோ நான் அதனால் கட் பண்ணுறேன். தென் இதில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா LDI space 1. ஓகே, இப்போ இதோட சப்ளை கட் ஆயிடுச்சு. ஓகே, தென் டேட் லேம்ப் கொடுத்துருக்காங்க, அதாவது S2 சுவிட்ச் கொடுக்கல. அவர் அப்புறம் என்ன செய்யணும், S2 சுவிட்ச் ஆன் பண்ண சொல்ல நம்மளுக்கு இந்த லேம்ப் தானாக ஆஃப் ஆயிடணும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா LDI space 2. அப்போ இந்த லேம்ப் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்போ ட்ரிப் ஆகிரும். எப்போ நம்மளுக்கு S2ங்கிற சுவிட்சை ஆன் பண்ணுறோமோ அப்போ எனக்கு இந்த லேம்ப் தானாக ஆஃப் ஆயிரும். ஓகே, இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா LD space 1000, இதோட அவுட்புட்டை ஒரு இன்புட்டை நான் கால் பண்ணுறேன். இன்புட்டை எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெண்டு இதுக்கு எனக்கு சேம் ப்ராசஸர் தான் சொன்னேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், அவுட் ஸ்பேஸ் 500, இதுதான் எனக்கு லேம்ப் 1. தென் LD space 1000. ஓகே, அவுட் ஸ்பேஸ் 501. ஓகே, எனக்கு இப்போ இந்த ரெண்டு சுவிட்ச், அதாவது ரெண்டு லேம்புக்குமே எனக்கு சேம் கண்டிஷன். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
நான் ஒரு டெம்பரரி அட்ரஸ் எடுத்து நான் 2 சுவிட்சுக்கும் இன்புட்டாக 2 லேம்புக்கும் நான் இன்புட்டாக கொடுத்துட்டேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இந்த லேம்புக்கு தனியாக இந்த லேம்புக்கு தனியாக நான் ப்ரோக்ராம் வந்து எழுத வேண்டாம். நான் அதை ஒரே ப்ரோக்ராமாக எழுதி நான் என்ன பண்ணுறேன் 2 லேம்புக்கும் அதே ப்ரோக்ராமை நான் லிங்க் பண்ணி விட்டுருந்தேன். இதுக்கு பேர் தான் லிங்க்குன்னு சொல்லுவோம். அதாவது டெம்பரவரி அட்ரஸ். இந்த 1000க்கு மேலே உள்ளது ஃபுல்லாக டெம்பரவரி அட்ரஸ். இதுதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்குற நியூ கான்செப்ட். தென் அடுத்த கண்டிஷன் பாருங்கள். L1 லேம்ப் முடிச்சாச்சு, L2 லேம்ப் முடிச்சாச்சு. தென் L3 லேம்ப்பு. L3 லேம்ப் பார்த்தீங்கன்னா S1 சுவிட்ச் ஆன் ஆகும்போது L3 ஆன் ஆகணும். தென் S2 சுவிட்ச் ஆன் ஆகும்போது L3ங்கிற லேம்ப்பு இல்லை, அப்படின்னா என்ன ஆகணும், ஆஃப் ஆகணும். S3ங்கிற சுவிட்ச் ஆன் ஆகும்போது L3ங்கிற லேம்ப் பிளிங்க் ஆகணும். இந்த கண்டிஷன் வந்து நார்மல் கண்டிஷனே நம்ம போட்டுடலாம். என்னென்னா LD ஸ்பேஸ் 0 அவுட் ஸ்பேஸ் 502. ஓகே, எனக்கு இது வந்து தேட் லேம்ப்பு. தேட் லேம்ப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன் ஆகணும். ஓகே, ஆன் கண்டிஷன் கொடுத்தாச்சு. தென் LD ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்து செகண்ட் லேம்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கல, அப்படி தானே. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து செகண்ட் லேம்புக்கு ஆன் ஆகும், எனக்கு இந்த இடம் கட் ஆகணும். ஸோ அதனால் LDI ஸ்பேஸ் 1. எனக்கு எப்போ வந்து 2வது சுவிட்ச் ஆன் ஆகுதோ அப்போ வந்து எனக்கு என்ன ஆகணும்னா எனக்கு இதில் உள்ள லைன் வந்து கட் ஆயிரும். ஸோ எனக்கு இங்கே சப்ளை கிடைக்காது. அப்போ சுவிட்ச் 2 ஆன் ஆகும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் சப்ளை ட்ரிப் ஆக்கி விட்டுரும். ஸோ அதனால் எனக்கு சப்ளை கிடைக்காது. ஓகே, 2 கண்டிஷன் முடிச்சாச்சு. தென் S3 ஆன் ஆகும் சொல்ல பிளிங்க் ஆகணும், அப்படி தானே. ஸோ அதனால் LD ஸ்பேஸ் 2. ஓகே, இப்போ இது வந்து பிளிங்க் ஆகணும். எந்த லேம்பு பிளிங்க் ஆகணும், LDI ஸ்பேஸ் 502ங்கிற லேம்ப்பு எனக்கு பிளிங்க் ஆகணும். ஸோ அதனால் 502. தென் இதை வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ண போகிறோம். எதுக்கு கேப் விட்ருக்கேன்னா எனக்கு வந்து இந்த சப்ளை வந்து எனக்கு இந்த பக்கம் வரக்கூடாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இதில் LDI போட்டு 2 கொடுக்குறேன். எப்போ நான் வந்து 3வது சுவிட்சை ஆன் பண்ணுறனோ அப்போ எனக்கு இங்கே வர்ற எந்த சப்ளையுமே எனக்கு இந்த சுவிட்சை தாண்டி இங்கே வராது. ஸோ அதனால தான் நம்ம இந்த பிரேக்கர் கொடுத்துருக்கோம். தென் இப்போ இந்த கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா L4ங்கிற லேம்ப் இருக்குது, தென் L5ங்கிற லேம்ப் இருக்குது. இப்போ S1 சுவிட்சுக்கு வந்து L4 கொடுக்கல. ஸோ அப்போ என்ன ஆகணும், ஆஃப் ஆகணும். தென் S2ங்கிற சுவிட்சுக்கு L4 ஆன் ஆகணும், S3ங்கிற சுவிட்சுக்கு L4 பிளிங்க் ஆகணும். இப்போ நம்ம இதை மட்டும் கொடுத்தா போதும். என்ன அப்படின்னா LD ஸ்பேஸ் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா செகண்ட் சுவிட்சு தான் நம்ம ஆன் ஆகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1. ஓகே, எனக்கு ஆன் தான் ஆகணும். ஸோ அதனால் அவுட் 502 கொடுத்தாச்சு 3. ஓகே, எனக்கு வந்து என்ன ஆகும்னா செகண்ட் சுவிட்ச் ஆன் ஆகியும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். தென் LD ஸ்பேஸ் தேட் சுவிட்ச் ஆன் ஆகியும் என்ன ஆகணும் எனக்கு அப்படின்னா பிளிங்க் ஆகணும். அப்போது LDI எந்த சுவிட்ச் பிளிங்க் ஆகணும், 503ங்கிற லேம்ப் வந்து எனக்கு பிளிங்க் ஆகணும். ஸோ அதனால் 503. அதுக்கப்புறம் லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஓகே ஓகே இப்போ லைனை ஜாயின் பண்ணியாச்சு. தென் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு LDI சுவிட்ச் கொடுத்து 2ன்னு கொடுக்குறேன். அதாவது சுவிட்ச் 3 எனக்கு எப்போ ஆன் ஆகுதோ அப்போ இந்த சப்ளை வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆக்கி விட்டுறணும். ஸோ இந்த சப்ளை வந்து எனக்கு இங்கிட்டு வராது. ஸோ அதனால் அந்த சுவிட்ச் யூஸ் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா L4 வந்து L5 வந்து ஃபஸ்ட்டு 2 சுவிட்ச்லேயுமே கொடுக்கல, லாஸ்ட்டு சுவிட்சில் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா LD ஸ்பேஸ் 2 என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆன் கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் டைரெக்டாக அவுட்புட் எடுத்துடலாம். அவுட் ஸ்பேஸ் 504. ஓகே, அவ்வளோதான். இவ்வளோ தான் ப்ரோக்ராமு. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் பார்க்க ரொம்ப குட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதே இது 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அனலைஸ் ஆயிரும். கொஞ்சம் இது வந்து குழப்புற மாதிரி இருக்கும். தென் end ஹெச் கொடுத்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ண சொல்ல உங்களுக்கு ப்ரோக்ராம் கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிமுலேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கன்வர்ஷன் எரர் இல்லை. ஓகே, கன்வர்ஷன் எரர் இல்லைனா சிமுலேஷன் டேப் ஓப்பன் ஆகிட்டு இப்போ ரன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். எனக்கு கண்டிஷன் என்னது, நான் இதுதான் லேம்ப் 1 லேம்ப் 2ன்னு சொல்லியிருக்கேன். லேம்ப் 1 லேம்ப் 2. இப்போ L1ங்கிற லேம்ப்பு எனக்கு ஆஃபில் இருக்குது. ஓகே, L2ங்கிற லேம்ப்பு ஆஃபில் இருக்குது. ஓகே, L3ங்கிற லேம்ப்பு ஆனில் இருக்குது, L4ங்கிற லேம்ப் ஆஃப், L3ங்கிற ஆஃப். அப்போ ஒரே ஒரு லேம்ப் தான் எனக்கு ஆன். ஓகே, கண்டிஷன் வந்து நம்மளுக்கு ஓகே ஆயிடுச்சு. தென் அடுத்த சுவிட்ச் நான் ஆன் பண்ணுறேன். இதான நெக்ஸ்ட் சுவிட்ச். நான் நெக்ஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். எனக்கு என்ன கண்டிஷன் பாருங்கள், அதை பார்க்காதீங்க. இது வந்து எனக்கு இது வந்து லேம்ப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் இதுதான் ஃபுல்லாக நம்மளுக்கு லேம்ப்பு.
என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு L1 ஆனில் இருக்குது, ஓகே, L2 ஆன், ஓகே, L3 ஆஃப், L4 ஆன், ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷனும் கரெக்ட் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட்டு சுவிட்ச் நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண சொல்ல பாருங்கள், L1 ஆஃப், L2 ஆஃப், ஓகே, L3 பிளிங்க்கு, L4 பிளிங்க்கு, தென் L5 வந்து ஆனு. ஓகே, இப்போ நம்மளுக்கு எல்லா கண்டிஷனுமே நம்மளுக்கு என்ன ஆகிட்டு சாட்டிஃபிகேஷன் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, எல்லா கண்டிஷனும் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் நான் ப்ரோக்ராமு. ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். வீடியோஸை வந்து ஒன்றுக்கு ஒரு 4 or 3 டைம்ஸ் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக அனலைஸ் ஆகும். அதே மாதிரி வீடியோ பார்க்குறதோட நிப்பாட்டாமல் சாஃப்ட்வேர் ஏற்றி நீங்கள் பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக அனலைஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட், நீங்கள் வந்து வீடியோ வந்து புரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் சொல்லிக் கொடுக்கணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போக ஏதாவது எக்ஸ்டர்னல் டவுட்ஸ் இருக்குது, நான் கிளாரிஃபை பண்ணணும், பர்சனலாக கிளாரிஃபை அப்படி பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி. அண்ட் நம்மளோட சேனலுக்குன்னு உள்ள இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதில் ஃபாலோ பண்ணி எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.